அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளிய இறுதி வரைக்கும் நீங்க பார்ப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் இந்த பதிவ மேற்கொள்றேன். கமலஹாசன் அவர்கள் அ தக் லைஃப் ஆடியோ லான்ச்ல ஒரு கருத்து ஒண்ண பேசிட்டாரு. அது ஒரு மிகப்பெரிய பரபரப்ப கர்நாடகால ஏற்படுத்தியிருக்கு. அதாவது தமிழ் மொழியிலிருந்து தான் கன்னடம் அப்படிங்கிற மொழி தோன்றியது. அதிலிருந்து வந்த மொழி தான் கன்னடம் அப்படிங்கிற கருத்த தெரிவிச்சுறாரு. தமிழ் வந்து ஒரு தாய்மொழி அப்படிங்கிறதையும் சொல்லிர்றாரு. அதனால கன்னட அமைப்புகள்லாம் கமலஹாசன் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய கண்டனங்கள தெரிவிக்கிறாங்க. போராட்டங்கள மேற்கொள்றாங்க. கமலஹாசன் அவர்களுடைய பேனர் கிழிக்கப்படுகிறது. ஒரு படி மேல போயி கர்நாடக துணை முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, ஓசூர்ல இருந்து பெங்களூருக்கு தினைக்கும் 50,000 பேர்ட்ட வந்து பயணப்படுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய கலவரமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகையால் கமலஹாசன் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவரு ஒரு பக்கம் பேச, கமலஹாசனுக்கு அறிவில்ல. கமலஹாசன் மன்னிப்பு கேட்பார். அவர் அறிவில்லாம பேசிட்டாருன்னு சொல்லி கர்நாடக முதலமைச்சர் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்க, அ மிக ப நிலைமை வந்து கைமீறி போறத நம்மளால உணர முடிகிறது. கமலஹாசன் தரப்பு என்ன செய்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடக உயர்நீதிமன்றத்த நாடுது. நாடி எங்களுடைய திரைப்படத்தை வெளியிடுவதற்கு போலீஸ் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. திரைப்படத்த வெளியிட எந்த விதமான தடையும் இல்லை அப்படிங்கிறத வந்து உயர்நீதிமன்றம் சொல்லணும்னு அணுகுறாரு. அப்ப மாண்புமிகு நீதியரசர் என்ன சொல்றாருன்னா, அ கமலஹாசன் அவர்கள் வந்து ஏன் சுற்றி வளைச்சு பேசிக்கிட்டே இருக்காரு? மன்னிப்புன்னு கேட்டா முடிஞ்சிருச்சு தானே! அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப எளிமையா சொல்லிர்றாரு. இதுல வந்து அந்த பக்கம் கர்நாடகால பயங்கரமா முதலமைச்சர், துணை முதலமைச்சர், கன்னட அமைப்புகள் அ அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமா ஒரு பயங்கர ஒரு அழுத்தத்த கமலஹாசன் அவர்களுக்கு கொடுத்து வருவத நம்மளால பார்க்க முடியுது. அப்படியே இந்த பக்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கமலஹாசனுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்க வேண்டிய இடத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டியவர்கள் வாய் திறக்கவில்லை. மாறாக அண்ணன் சீமான் அவர்கள் வந்து மன்னிப்பாவது, இதாவது அப்படிங்கிற மாரி அண்ணன் சீமான் அவர்கள் தான் வந்து கமலஹாசன் அவர்களுக்கு ஆதரவாக பேசுகிறார். விஜய் எல்லாம் வந்து ஒரு அறிக்கையாவது விடுவார். "நீ அறிக்கை மட்டும் தான் விட்டுட்டு இருக்க. வேற என்னத்தையும் ஒண்ணும் பண்ணி கிழிக்கல. நீ அறிக்கையாவது விடுவ. ஏன்னா ஆளப்போறான் தமிழன், உலகம் எல்லாமே" அப்படின்றதெல்லாம் நீ இப்ப வந்து பாட்டு பாடுறதோட சரி. தமிழ் மொழிக்கு ஒரு பிரச்சனைன்னா ஒரு பயம் வரல. அண்ணன் சீமான தவிர்த்து வேற எவனும் வாய் திறக்கல. யாரும் குரல் குடுக்கல. என்னத்தடா கமலஹாசன் தப்பா பேசிட்டாரு? கமலஹாசன் என்னத்த வந்து அவர் தப்பா பேசிட்டாரு? கன்னடம் வந்து தமிழ் மொழியில இருந்து வராம வேற எங்க இருந்து வந்துச்சு? கன்னடம் அப்படிங்கிற மொழி கடம்பா டைனாசிட்டி கட க கடம்பர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கடம்பா டைனாசிட்டில தான் முதல் கல்வெட்டு வந்து கிடைக்குது. ஒரு ஆதாரப்பூர்வமாக கிடைக்குது. நமக்கு வந்து சங்க இலக்கியத்துல குறிப்பு இருக்கு. கடம்பன் அப்படிங்கிற அந்த ஒரு அது வந்து ஒரு குடி. அவங்க அந்த குடியெல்லாம் உயர்ந்தவர்கள்னு ஒரு 4 குடிய வந்து குறிப்பிடுறாங்க சங்க இலக்கியத்துல. அதுல வந்து கடம்பன் அப்படிங்கிற அந்த ஒரு குடியும் இருக்கு. ஸோ அவங்க தான் கடம்பா டைனாசிட்டி அப்படின்னு சொல்லி ஃபார்ம் ஆகுறாங்க. அங்க இருந்து தான் வந்து உங்களுக்கு வந்து முதல் கல்வெட்டு கிடைக்குது. இதெல்லாம் வந்து நமக்கு ஆதாரப்பூர்வமாவே நமக்கு நெறைய இடத்துல நிறுவலாம். தமிழிலிருந்து தான் கன்னடம் வந்தது அப்படிங்கிறதுல ஏன்னா நமக்கு மாற்று கருத்து இல்ல. தமிழ் தான் வந்து தாய்மொழிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. அவர் தவறான கருத்து சொல்லல. எதுக்கு அவர் மன்னிப்பு கேட்கணுங்கிற கேள்வி வந்து மேலோங்கி எழுகிறதுங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. நமக்கு என்ன ரொம்ப வேதனையா இருக்கு அப்படின்னா, அங்க வந்து தன்னுடைய மொழிக்கு ஒரு பிரச்சனை. த தன் ஒரு 1800 ஆண்டுகள் பழமையான ஒரு மொழி கன்னடம். அந்த மொழிக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறப்ப, அங்க இருக்கிற முதலமைச்சர், துணை முதலமைச்சர்லாம் அங்க ஒரு பெரிய பரபரப்பு ஏற்படுது. கன்னட அமைப்புகள் போராட்டத்துல குதிக்குது. கமலஹாசன் அவர்களுடைய பேனர் கிழிக்கப்படுது. தமிழ் திரைப்படங்களுக்கு வந்து தடை அப்படின்னு சொல்லி பேசப்படுது. ஆ இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, இங்க வந்து கிணத்துல போட்ட கல்லு மாரி ஒருத்தன் வாய் திறக்கும் யாருமே வாய் திறக்காம இருக்கிறத வந்து பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. என்னடா இது இந்த விஜய் எல்லாம் வந்து நீ அரசியல் கட்சி ஆரம்பிச்சு நீ வந்து ஆளப்போறான் தமிழன் அப்படின்லாம் சொல்லி நீ பாட்டு பாடுனதுக்கு இந்நேரம் உன் மொழிக்கு ஒரு பிரச்சனை நீ முன்ன நின்றுக்கணுமே அறிக்கை எழுதியிருக்கணுமே சரி நீ தமிழன் அப்படின்றதுனால நீ குரல் கொடுக்க வேண்டாம் உன் தமிழ் மொழிக்காக நீ குரல் கொடுக்க வேண்டாம் உன்னுடைய சக நடிகர் தானே அவரு உன்னுடைய திரைத்துறையை சார்ந்த ஒரு நபர் தானே அந்த அடிப்படையிலயாவது நீ வந்து அவருக்கு குரல் கொடுத்திருக்கணுமா இல்லையா இல்ல இந்த இடத்துல வந்து முதலமைச்சர் துணை முதலமைச்சர்னு ஒட்டுமொத்த ஒரு அரசாங்கமே அமைதி காக்கும்போது, செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு நன்றிய தெரிவிக்கணும். ஏன்னா, அவரு தான் மொழின்னு பேசுவாரு, மொழிக்காகன்னு பேசுவாரு, தமிழ் உணர்வு கொள்ளுன்னு பேசுவாரு, தமிழன் தமிழன் பேசுவாரு.
பேச்சோட நிறுத்தாம இந்த மொழிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னப்போ இறங்கி வந்தது யாரு, இறங்கி பேசுறது யாரு, கமலஹாசனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான். அதுல வந்து நமக்கு உண்மையிலே ஒரு பெரிய மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லாம எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? டேய் முதல்ல நீங்க வரலாற படிங்கடா. நம்ம என்ன சொல்றோம்? நம்மளுடைய பக்கத்து மாநிலத்தவருக்கு, அவர் நம்மளுடைய நண்பர்களுக்கு, நம்மளுடைய சகோதரர்களுக்கு நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா, முதல்ல படிங்கடா. படிச்சு வரலாறு என்ன? எங்க இருந்து கன்னட மொழி வந்தது? தமிழ் கல்வெட்டெல்லாம் வந்து டேட் ஆனது வந்து கிறிஸ்துக்கு முன். அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு 400, 500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழ் கல்வெட்டுகள்லாம் நமக்கு கிடைச்சு டேட் ஆயிருக்கு. உங்களுக்கு வந்து கிறிஸ்து பிறந்ததற்கு பின் 300 ஆண்டுகளுக்கு பிறகுதான் உங்களுக்கு கல்வெட்டு கிடைக்குது. முதல்ல புரிஞ்சுக்குங்க. தமிழ் மொழின்றது ரொம்ப பழமையான மொழி. அது ஒரு தாய்மொழி. அதிலிருந்து கிளைத்த மொழிகள் தான் தெலுங்கு, இந்த 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 கன்னடம், இந்த மற்ற துளு இந்த மொழிகள்லாம். நீங்க எங்க இருந்து வந்தீங்க? தனித்த வரலாறு உங்களுக்குன்னு எங்க இருக்கு? அப்படி இருக்குன்னா, அத நீ வந்து நிரூபி. அத பத்தி வந்து சேனலுக்கு குடு, பிரஸ்ஸுக்கு குடு. எங்களுடைய மொழி இவ்வளவு பழமையானது. கன்னடம்ன்றது தனித்து இயங்கக்கூடிய மொழி அப்படிங்கிறத காட்டு. அத காட்டுறத விட்டுட்டு, சம்பந்தமே இல்லாம வந்து ஒருத்தன் பதிவு போட்டிருக்கிறான். தமிழ் மக்களெல்லாம் நாங்க வந்து அடிச்சு துரத்திருவோம். நாங்க 1992ல ஏதோ ஒரு கலவரம் வந்திருக்கும் போல இருக்கு. அந்த கலவரத்துல நடந்த மாரி தமிழ் மக்கள வந்து நாங்க அ இது பண்ண அட்டாக் பண்ணிருவோம்லாம் ஒருத்தன் வந்து ட்விட்டர்ல பதிவு போட்டு உட்காந்துருக்கிறான். ஒரு கன்னட வெறியன். அதெல்லாம் பார்க்கும்போது, "டேய் தம்பிங்களா படிங்கடா" அப்படிங்கிறத தான் வந்து நமக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி தோணுது. வேற என்னத்த சொல்ல முடியும்? அவர்களுடைய அறியாமைய காட்டுது. 2வது வந்து ஈகோ. உனக்கு வந்து சமஸ்கிருதத்துல இருந்து உன் மொழி வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு அத ஏத்துக்க முடியும் உன்னால. ஆனா தமிழ்ல இருந்து வந்துருச்சு அப்படிங்கிறத நீ சிறுமையா பார்க்குற. நாங்க வந்து கன்னடம் தமிழிலிருந்து பிறந்ததுன்றத நாங்க பெருமையா பார்க்கிறோம். உன்ன வந்து கமலஹாசன் அவர்கள் தெரிவித்த கருத்து கூட ஒரு சகோதரத்தின் அடிப்படையில தான். சிவராஜ்குமார் வந்து அங்க இந்த மேடையில அங்க உட்கார்ந்திருக்காரு. அவர் ஒரு கன்னட நடிகர். நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர வந்து அ அ அவருக்கு அவருக்கும் கமலஹாசன் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த சகோதரத்துவத்த வந்து சொல்றதுக்கு கன்னடா வந்து கன்னடத்தினுடைய தாய் வந்து தமிழ். நம்மலாம் ஒரே குடும்பம் அப்படின்னு சொல்ல வந்தார்றா அவரு. உங்கள எங்கேயும் அவரு சிறுமப்படுத்தல. இங்க யாரும் கன்னடர்கள சிறுமப்படுத்தல. நீங்க மட்டும் ஏன் தமிழர்களையும், தமிழையும் நீங்க வந்து விரோதியா பார்க்கிறேங்கிறது நமக்கு புரியல. இந்த காணொளி பதிவ வந்து நம்ம தமிழ் சொந்தங்கள் பார்க்கிறத விட, கன்னட மொழியில இருக்கக்கூடிய நபர்கள் 4 பேரு பார்த்து, அவனுங்க திருந்துனானுங்க, அவனுங்க வரலாற்ற எடுத்து படிச்சானுங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். அது மாதிரி வந்து இந்த மாரி ஒரு மொழிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, குரல் கொடுத்த முதல் ஆளாக வந்து குரல் கொடுத்த செந்தமிழன் அண்ணன் சீமான் அவர்களை வந்து பாராட்டாமல் இருக்க முடியவில்லை. அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு. ஆண்டவர் வந்து கமலஹாசன் அவர்கள் மீது நான் பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணப்போலாம் பயங்கரமான விமர்சனங்கள, கடுமையான விமர்சனங்கள நான் வைத்திருக்கிறேன். ஆனா, தன் நிலை மாறாமல் இப்ப வரைக்கும் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் எடுத்திருக்கக்கூடிய ஸ்டாண்ட் வந்து வரவேற்கத்தக்கது. ஒரு ராயல் சல்யூட்ட வந்து ஆண்டவர் கமலஹாசன் அவர்களுக்கு நம்ம அடிச்சே ஆகணும். நம்ம பேசுனதுல தவறு இல்ல அப்படிங்கிறதுல தெளிவா நிக்கிறாரு. தமிழ் மொழி வந்து இங்க இருக்கக்கூடிய திராவிட மொழிகளுக்கு ஒரு தாய்மொழி அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அப்படிங்கிறத இந்த இடத்துல இந்த காணொளி வாயிலாக நான் ஒண்ணு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நெறைய பேருக்கு நம்ம காணொளிய வந்து சென்று சேர்க்கிறதுக்கு உங்களால நான் முயற்சிய பண்ணுங்க. அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.